ஹலோ கைஸ், வர சண்டே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுத போறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது குவான் செக்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற செக்ஷன் எல்லாம் மார்க் நல்லா வருது, குவான் செக்ஷன்லாம் மார்க் வரைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவான்ஸ் பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மார்க் டெஸ்ட்லாம் மார்க்கே வர மாட்டேங்குது, ரொம்ப சிங்கிள் டிஜிட் வருது, அட்டனே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. மார்க் டெஸ்ட்டு நீங்கள் போட்டிருப்பீங்க, ஒரு சிலது நல்லா ஒரு சில மார்க் வந்திருக்கும், ஒரு சில டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கே வந்திருக்கா, சரிங்களா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, சரிங்களா? எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள், கொஸ்டின் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அப்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம், எப்படிலாம் மார்க் வந்துட்டு செலக்ட் பண்ணி மார்க் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் நடந்துச்சு, சரிங்களா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதில்ல. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய 2 ஷிஃப்ட் வச்சு நிறைய மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நார்மலைசேஷன்ற பேரில், சரிங்களா? அந்த கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிடையாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேம் ஒரே பேப்பர் தான், சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்கள் அதை பயப்படக்கூடாது. கொஸ்டினை பொறுத்தவரையும் 10 கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாருக்குமே சேம் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க போகுது, உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்க போகுது, சரிங்களா? இந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, சரிங்களா? பயப்படக்கூடாது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு 2 இருக்கு, சரிங்களா? செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருக்கு போகுது, சரிங்களா? மொத்தம் 15 2 மார்க் இருக்கு, 30 மார்க், சரிங்களா? அதே மாதிரி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்கள் முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதிலே கொடுத்துருப்பாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்கும். செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதே செக்ஷன் பியில் 1 மார்க்லையும் சரி என்னென்ன நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடியே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்தோடனே போய் 2 மார்க் போய் அட்டன் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 நேரமோ உங்களுக்கு வந்துட்டு எதுல ஸ்கோரிங் ஏரியாவோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ், அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? நம்ம வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வீடியோ கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கோரிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரிஸ் தான் நிறைய கொண்டு வந்திருக்கும், சரிங்களா? அதர் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கும் சரி, இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் போடுங்க, சரிங்களா? ரொம்ப கஷ்டமான நம்பர் சீரிஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஜிக் எடுத்துட்டு அந்த லாஜிக்கை டிஃபைன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு சீரிஸ் உங்களே கேட்பாங்க, அந்த பிக்யூஆர்னு வேரியபிள் வச்சு அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வந்து ஆன்சர் முடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டில் வர்றது கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? நல்லா தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ எந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ 45 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா 45 மினிட்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க, அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் பண்றீங்க, திரும்பி அடுத்த கொஸ்டின் எடுக்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புரிதலே இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணி வந்தப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு பிளான்டே இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கும் வராது, அது மாதிரி ஒரு மாதிரி சொதப்பன மாதிரி ஆயிரும் கான் செக்ஷன், சரிங்களா? அதனால கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? இதுல ஒரு 5 to 4 கொஸ்டின்ஸ் வருது, இல்லை என்னால் 4 கொஸ்டின் தான் போட முடியுதுன்னா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அப்போ 4 மார்க் 5 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 இருக்கு. இப்போ டேட்டா சஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு வரும், சம்டைம்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு வரும். இந்த மாதிரி வரப்போ நீங்க வந்துட்டு அந்த சின்னதா இருக்கான்னு பாருங்க, அது ரொம்ப பேரா சைஸ்ல, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரா சைஸ்ல அந்த மாதிரி பெருசா இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? சின்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறது உங்களால போட முடிச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மார்க்கும் நமக்கு வந்து ஒரு பூஸ்டா கொடுக்கும், சரிங்களா? ஒரு மார்க் நம்ம எடுக்க நமக்கு என்ன பூஸ்டா அடுத்தது கொஸ்டின் போறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி கம்பேரிசன் அதே மாதிரி தான். 2 குவான்டிட்டி இருக்கிறது சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்ல ரொம்ப பெருசா குவான்டிட்டி 3 வரைக்கும் இருக்கு அப்படின்னா முடிஞ்சா ஈஸியா போட முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இதுல வந்துட்டு அந்த நம்பர் சிஸ்டம் பேஸ்டு வச்சு சம்திங் வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
அது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதான் சரிங்களா. அது ஒவ்வொன்றுமே கொஸ்டின் செலெக்ஷன் தான் இங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏ அண்ட் கேஸ்லெட் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டிஏ அண்ட் கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் வரும் சரிங்களா. இந்த 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ல இருக்க போகுது மேக்ஸிமம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் 2 மார்க் குறைச்சிட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 1 மார்க்ல வரும். அந்த செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இந்த 1 மார்க்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க 2 மார்க் கொஸ்டின் வாங்க சரிங்களா. 2 மார்க் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக்ஷன் ஏ பி மட்டும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. செக்ஷன் ஏக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏ எல்லாம் பாருங்க, எந்த டிஏ வந்துட்டு நீங்க ரெகுலரா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த டிஏ பொறுத்தவரைக்கும் டைரக்ஷன்லாம் ஃபுல்லா ரீட் பண்ணுவோம். டைரக்ஷன் ரீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன சார்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க, அது கீழே என்ன நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே தெளிவா பாருங்க சரிங்களா. தெளிவா பார்த்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தப்புறம் ஓகே இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்றப்போ அதை உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி முடியுங்க ஓகேவா. அரைகுறையா படிச்சுட்டு பாதி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க சரிங்களா. உங்களுக்கு முடியும் இது என்னால் சால்வ் பண்ண முடியும், கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட முடியுன்ற டிஏல மட்டும் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஏ ஃபுல்லா கிராக் பண்றீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கரெக்டா. இப்போ ஒரு 4 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் வரலாம், 5 கொஸ்டின் வரலாம். இப்போ 5 கொஸ்டின் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 கொஸ்டின் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 5 into 2 என்னது 10 மார்க்ஸ் ஆச்சு. அப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு 5-6 1 மார்க்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. ஒரு டிஏ மட்டுமே நீங்க சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு என்னது 10 மார்க்ஸ் வந்துச்சு கரெக்டா. அப்போ 10 பிளஸ் ஒரு 6 பார்த்தீங்கன்னா ஒரு 15% நீங்க ஆல்ரெடி தாண்டிடுவீங்க சரியா. இதுவே வந்துட்டு ஒரு குட் அட்டெம்ப்ட் சரிங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 2 கேட்டகரி இருக்கு. எப்படின்னா சம்டைம்ஸ் மாடரேட்டா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிறத வச்சு நம்ம என்ன ஒரு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து ஓப்பன் ஆகுது கேட்டா. இப்போ ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, கஷ்டமாக இருக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா. ரீசனிங் செக்ஷனை வச்சு ஓரளவுக்கு டிசைட் பண்ணிடலாம் சரிங்களா. அதே மாதிரி இப்போ ரீசனிங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரீசனிங்கில் பஸ்லாம் போடவே முடியல அப்படின்றப்போ உங்களுக்கு குவான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு லிபரலாக இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டபுள் டிஜிட் டச் பண்ணி உங்களால் டபுள் டிஜிட் ஸ்கோர்லாம் கொண்டு வர மாதிரி தான் உங்களுக்கு வச்சிருப்பாங்க சரிங்க, செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சுன்னா உங்களால 20+ மார்க்குக்கு நீங்க அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. மினிமமே சொல்றேன் சரிங்களா. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கவங்களே 20+ மார்க் அட்டன் பண்ண முடியும். நல்லாவே பண்றவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் அது மாதிரி கூட நம்ம டச் பண்ணி நம்ம அந்த செக்ஷன்ல மட்டும் கான் செக்ஷன்ல மட்டும் நம்ம மார்க் வாங்க முடியும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்ல வந்தேன், ஒரு டிஏ நீங்கள் கரெக்டாக 2 மார்க் கிராக் பண்ணாவே நமக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக டபுள் டிஜிட் ஸ்கோரில் நமக்கு மார்க்கே வந்துடும் சரிங்களா. அதை தாண்டி நமக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி இன்னொரு 1 மார்க் டிஏயோ வேற ஏதோ ஒரு கேஸ்லெட்டோ உங்களால் சால்வ் பண்ண முடியுதுனாலும் கூட சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சிலையும் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக தான் வரப்போகுது. அதனால் இதில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டிஏ அண்ட் கேஸ்லெட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டிஏயாவது கிராக் பண்ண பாருங்க சரிங்களா. அந்த 2 டிஏ நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்றீங்களா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பயப்படக்கூடாது, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால கொஞ்சம் இந்த மைண்ட் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட் நீங்கள் கொடுங்க சரிங்களா. அதாவது ஒரே ஷிஃப்ட் தான் இருக்க போது உங்களோட பெஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, கான்ஸுக்கான நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் சரி எந்தெந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும் சரிங்களா. அந்த இது நாலேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலாம் சரிங்களா. பயந்தீங்கன்னா அந்த உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாது, அதான் வந்து ரியாலிட்டி சரியா. அதனால் கரெக்டான உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருங்க ஓகேவா, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரே ஷிஃப்ட் இருக்க போது நார்மலைசேஷன் கிடையாது. ரொம்ப அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 1/4 நெகட்டிவ். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு 15 மார்க் வருதுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் சம்திங் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஓகேவா, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அடிக்கிறீங்களோ இல்லை வந்துட்டு தப்பாக எடுத்து போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ என்னமோ சம்திங் நடக்குது அப்படின்னா 1/4 நெகட்டிவ். அப்போ 2 மார்க்கில் 1/4னா உங்களுக்கு 0.5 மார்க் வெளியே போயிடும். அதாவது நீங்கள் என்னென்ன எடுக்கிறீங்களோ அதுலேருந்து வெளியே போயிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அதிகமாக கொடுக்க உங்களோட மார்க்லேருந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட மார்க் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் சரிங்களா. அதனால கொஞ்சம் அதை அக்யூரேசியாக போட பாருங்க ஓகேவா. அதே மாதிரி புது டைப்ல டிஏ வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு கிரிக்கெட் பற்றி தெரியாதுன்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பேஸ்டு டிஏ வந்துட்டு
கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் பேஸ்ட் டிஏ பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலில் கேட்குறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கணும். பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டு, பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்டு, பேட்டிங் ஆவரேஜ், பவுலிங் ஆவரேஜ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ அது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி புரியாதது டிஐ எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. அதே மாதிரி குமுலேட்டிவ் டிஐ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கஷ்டமாக இருக்கும். அது வந்து அதை பற்றி புரிதல் இல்லாதவங்க அதையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. நல்லா எந்த டிஏ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு நல்ல டைரக்ஷன்லாம் புரிஞ்சிருக்கு, நோட் பாயிண்ட்ஸ்லாம் என்னால் கனெக்ட் பண்ணி என்னால் கொண்டு வர முடியுதோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அதான் வந்து ரொம்ப கொஸ்டின் செலெக்ஷன் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கொஸ்டின் செலக்ட் பண்ணி நல்லாவே நீங்கள் வந்துட்டு மார்க்கு அவங்க அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்கே வரப்போகுது. சரிங்களா? அதனால் வந்துட்டு குவான்ஸை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நல்ல மார்க் எடுத்துலாம். சரிங்களா? ஓகே, வேறு ஏதாச்சும் ஸ்கிப் விட்டுருக்கேன்னா அதான் எந்த இடத்துலையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப வந்துட்டு மைண்ட் செட் வந்து காமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஸ்டின் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட அவுட்புட்டை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக போங்க, கான்ஃபிடென்ட்டாக வெளியே வாங்க. சரிங்களா? நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு நல்ல ரிசல்ட்டாக வரும். சரிங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.